தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் ஊடக நேயர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 96 29 15 97 17. ஜோதிட நுட்பம் வாய்ந்த ஒரு தலைப்பை குறித்து இங்கே நாம் பகிர இருக்கின்றோம். 9 திசைகளில் நல்ல புத்திகள். பாகம் 1, சூரிய திசை. சூரிய திசை இருக்கு. முதல்ல இந்த சூரிய திசை எந்த லக்னத்துக்கு நல்லதாக அமையும், இந்த சூரிய திசையில் எந்த புத்தி நல்லதாக அமையும், இப்படி நம்ம பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஒருவர் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, கும்பம் இந்த லக்னத்தில் பிறந்து சூரிய திசை நல்ல நிலையில் இருந்தால் சூரிய திசை நன்மையை தரும். நல்ல நிலை என்றால் கேந்திர திரிகோணத்தில் இருக்க வேண்டும், ஆட்சி உச்சத்தில் இருக்க வேண்டும், 6, 8, 12 இடங்களில் இல்லாமல் இருக்க வேண்டும். சரி, இப்போது சூரிய திசை நடக்குது. இதில் எந்த புத்தி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சூரியன் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், தனுசு, மகரம், கும்பத்தில் இருந்து திசை நடக்க இந்த ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் இருக்கலாம். எப்போவுமே ஒரு கிரகத்தின் திசை நடக்கும்போது அந்த கிரகத்தின் புத்தி காலம் அத்தனை சிறப்பை தராது. இப்போ சூரிய திசை, சூரிய புத்தி சிறப்பை தராது. ஆனால் சூரிய திசையில் சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, குரு புத்தி இவை 3ம் சிறப்பை தரும். இதிலும் விதிவிலக்குகள் உண்டு. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசையில் சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, குரு புத்தி சிறப்பை தரும், யோகத்தை தரும். இந்த கிரகங்கள் அவர் ஜாதகத்தில் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது கேந்திர திரிகோணத்திலோ இருந்தால் நிச்சயம் யோகத்தை தரும். அடுத்து ரிஷப லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். சூரிய திசை நடக்குது. இந்த இடத்துல சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, சுக்கிர புத்தி. இதில் சூரிய திசை சுக்கிர புத்திங்கிறது காலப்பகை திசா புத்தியும் உண்டு. அதே நேரத்தில் அவரே லக்னாதிபதிங்கிறது உண்டு. அப்போது நன்மை தீமைகள் கலந்து நடக்கும். கவனமாக கையாண்டால் வெற்றி உண்டு. அப்படி எடுக்கணும். இந்த இடத்துல சூரிய திசையில் சனி புத்தியும் யோகத்தை தரும். ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு சனி யோக கிரகம். இவர் ஒரு கேந்திராதிபதி. யார்? சூரியன். அடுத்து மிதுன லக்னம். மேற்சொன்ன அதே கான்செப்ட் தான். சூரிய திசை புதன் புத்தி, சூரிய திசை சுக்கிர புத்தி, சூரிய திசை சந்திர புத்தி, சூரிய திசை சனி புத்தி, சூரிய திசை குரு புத்தி யோகத்தை செய்யும். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு சூரிய திசை செவ்வாய் புத்தி யோகத்தை தராது. அடுத்து கடக லக்னம். சூரிய திசையில் சந்திரன், செவ்வாய், குரு புத்தி அற்புதமான யோகத்தை தரும். அடுத்து சிம்ம லக்னம். சூரிய திசையில் செவ்வாய், குரு புத்தி யோகத்தை தரும். சூரிய திசையில் புதன் புத்தியும் யோகத்தை தரும். அடுத்தது கன்னி லக்னத்துக்கு பொதுவாக சூரிய திசை சிறப்பை தருவது கிடையாது. ஆனாலும் கன்னி லக்னத்தில் ஒருவர் பிறந்து
சித்திரை மாதத்தில் பிறந்திருப்பார் என்றால் அல்லது ஆவணி மாதத்தில் பிறந்தவராக இருந்தால் ஓரளவு மத்திம பலன்கள் ஜாதகருக்கு உண்டு. அடுத்து துலாம் லக்னம். 11ஆம் அதிபதியும் அவரே, பாதகாதிபதியும் அவரே. அப்போ மத்திம பலன்களை தருவார். சூரிய திசை சந்திர புத்தி, சூரிய திசை செவ்வாய் புத்தி நல்ல யோகத்தை தரும். சூரிய திசை சனி புத்தியும் யோகத்தை தரும். அடுத்து விருச்சிக லக்னம். சூரிய திசையில் சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, குரு புத்தி, சனி புத்தி யோகத்தை தரும். அடுத்து தனுசு லக்னம். சூரிய திசையில் செவ்வாய் புத்தி, குரு புத்தி, சனி புத்தி யோகத்தை தரும். அடுத்து மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் சூரியன், அத்தனை சிறப்பை தருவதில்லை. அடுத்தது கும்ப லக்னம். சூரியன் திசை நடத்தும் பொழுது செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு புத்திகள் சிறப்பை தரும். இந்த கும்ப லக்னத்திற்கு சூரிய திசையில் சந்திர புத்தி அத்தனை சிறப்பை தருவதில்லை. அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரிய திசையில் ஜாதகருக்கு சுக்கிர புத்தி நீங்களாக இதர புத்திகள் ஓரளவு நன்மையை தரும். ஆனாலும் சூரிய திசையில் ராகு கேது புத்திகள் சிறப்பை தராது. ஜாதகர் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அவரவர் ஜாதகத்தில் சூரியனோடோ சந்திரனோடோ ராகுவோ கேதுவோ சேர்க்கை பெற்று இருந்தால் இந்த சூரிய திசையில் ராகு புத்தி கேது புத்தி காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஜோதிட சித்தாந்த நுட்பம். நேயர்களே, இது போன்று ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு புத்திக்கும் நுட்பமான பலன்கள் நிறைய உண்டு. அதை பின்வரும் தொடர்பதிவில் நான் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார். அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 96 29 15 97 17. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.